குட் மார்னிங் தமிழால அடுத்ததா என்ன பார்க்க போறோம்னா, ஜம்மு காஷ்மீர் ஹரியானால நடத்தப்பட்ட எக்ஸிட் போல்ல இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு வெளியாக இருக்கிற தகவலால பாஜக தலைமைய அதிர்ச்சியில இருக்கான். லட்டு பிரசாதத்துல கலப்படம்ங்கிற தகராறே இன்னும் ஓயல, அதுக்குள்ளேயே தயிர் சாதத்துல பூரான்னு கிளம்பி இருக்கிற தகவல் திருப்பதிய மேலும் பரபரப்பாக்கி இருக்கு. இது போன்ற இன்னும் அதிக நியூஸை ரிப்போர்ட் இந்தியா தொகுப்புல இப்ப பார்க்கலாம். ஹரியானாவில் காங்கிரஸ் வெற்றி பெறும் என கருத்து கணிப்புகள் கூறியுள்ள நிலையில் அக்கட்சியின் எம்பி குமாரி செல்ஜா முதலமைச்சராக வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தேர்தலில் காங்கிரஸ் வெல்லும் பட்சத்தில் முதலமைச்சர் பதவியை கைப்பற்றுவதில் குமாரி செல்ஜா மற்றும் மாநிலங்களவை எம்பி ரந்தீப் சுர்ஜேவாலா ஆகியோரிடையே போட்டி நிலவுவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அம்மாநில முன்னாள் முதலமைச்சரும் காங்கிரஸ் தலைவருமான பூபிந்தர் சிங் ஹூடா கூறுகையில், அடுத்த முதலமைச்சரை கட்சியின் உயர்மட்ட குழு முடிவு செய்யும் என்றார். ஹரியானா மக்கள் எதிர்பார்க்கும் மாற்றத்தை தான் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளிப்படுத்தியிருப்பதாக ஜூலானா தொகுதி காங்கிரஸ் வேட்பாளரும் முன்னாள் மல்யுத்த வீராங்கனையுமான வினேஷ் போகத் தெரிவித்துள்ளார். அங்கு கருத்து கணிப்புகளில் காங்கிரஸ் 55 இடங்களையும் பாஜக 26 இடங்களையும் கைப்பற்றும் என கூறப்பட்டுள்ள நிலையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். கருத்து கணிப்புகள் எப்போதுமே சரியாக வருவதில்லை. அவர்கள் கடந்த காலத்தில் குறி தவறவிட்டதாகவும் அதற்கு மிக சமீபத்திய உதாரணமாக கடந்த மக்களவை தேர்தல் கருத்து கணிப்பு முடிவுகளை சுட்டிக்காட்டி அவர் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் எம்பி குமாரி செல்ஜாவை அக்கட்சி நிர்வாகி ஒருவர் தகாத முறையில் தொடுவது போன்ற வீடியோவை வெளியிட்டு காங்கிரசின் பெண் பாதுகாப்பு என்பது வெற்று கோஷம் என பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. தேதி குறிப்பிடப்படாத அந்த வீடியோவில் காங்கிரஸ் எம்பி தீபேந்தர் ஹூடா உள்ளிட்ட தலைவர்கள் அருகே நின்ற எம்பி குமாரி செல்ஜாவை தொடும் வகையில் நிர்வாகி ஒருவர் கையை நீட்டுவதும் மற்றொரு நிர்வாகி அதை தட்டிவிடுவதும் பதிவாகியிருந்தது. காங்கிரசின் முக்கிய தலித் முகமாக பார்க்கப்படும் குமாரி செல்ஜா மேடையில் யாரோ தன்னிடம் தவறாக நடந்து கொண்டதாக இச்சம்பவம் குறித்து கூறியுள்ளது காங்கிரசுக்கு புதிய தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது. தலித்துகள் பிற்படுத்தப்பட்டோர் தொடர்பான வரலாறுகள் பாட புத்தகங்களில் நீக்கப்படுவதாக மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். மகாராஷ்டிராவில் பிரம்மாண்ட சத்ரபதி சிவாஜி சிலை திறப்பு விழாவில் பேசிய அவர், சிலையை வடிவமைத்து கொடுத்த ஸ்வப்னில் குமாருக்கு தான் கை கொடுத்த போது அவரது கைகளில் திறமை இருப்பதை புரிந்து கொண்டதாகவும் திறமை இருக்கும் கைகளை நம் மக்கள் பின்வரிசையில் உட்கார வைத்திருப்பதாகவும் கூறினார். திருப்பதியில் பக்தர் சாப்பிட்ட தயிர் சாதத்தில் பூரான் கிடந்ததாக வெளியான செய்திக்கு திருப்பதி தேவஸ்தானம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. திருப்பதியில் தனக்கு வழங்கப்பட்ட தயிர் சாதத்தில் பூரான் ஒன்று இறந்து கிடந்ததாக பக்தர் ஒருவர் வீடியோ பதிவை வெளியிட்ட நிலையில் அது இணையத்தில் வேகமாக பரவியது. இது தொடர்பாக விளக்கமளித்துள்ள தேவஸ்தான நிர்வாகம், முழுவதுமாக வேக வைக்கப்பட்ட உணவில் உடல் பாகங்கள் சேதமடையாமலும் முழு பூரான் சிதையாமல் இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது எனவும் இந்த இட்டு கட்டப்பட்ட பொய்யை பக்தர்கள் நம்ப வேண்டாம் எனவும் விளக்கமளித்துள்ளது. ஹிமாச்சல் பிரதேசத்தில் மசூதி ஒன்றில் சட்டவிரோதமாக கட்டப்பட்டுள்ள 3 தளங்களை இடித்து தள்ள ஷிம்லா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சஞ்சௌலி பகுதியில் உள்ள மசூதி சட்டவிரோதமாக கட்டப்பட்டதாகவும் அதை இடிக்க கோரியும் இந்து அமைப்புகள் நடத்திய போராட்டம் பூதாகரமானது. இதையடுத்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த ஷிம்லா நீதிமன்றம் 2 தளங்களுக்கு அனுமதி பெற்றுவிட்டு சட்டவிரோதமாக 5 தளங்கள் கொண்ட கட்டடத்தை எழுப்பியதாக தெரிவித்தது. இதையடுத்து அனுமதியின்றி கட்டப்பட்டுள்ள 3 தளங்களை 2 மாதத்திற்குள் இடித்து அகற்ற மாநகராட்சி நிர்வாகத்திற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. பணம் கேட்டு மிரட்டல் விடுத்து வந்த முன்னாள் காதலன் முகத்தின் மீது இளம்பெண் ஒருவர் ஆசிட் ஊற்றி தாக்கிய சம்பவம் உத்தரப்பிரதேசத்தில் அரங்கேறியுள்ளது. அலிகாரில் உள்ள ஒரு உணவகத்துக்கு வந்த இளம்பெண்ணும் அவரது முன்னாள் காதலரும் தோசையை ஆர்டர் செய்துவிட்டு பேசிக் கொண்டிருந்ததாகவும் சிறிது நேரத்தில் அப்பெண் தனது கையில் வைத்திருந்த பாட்டிலை திறந்து ஆணின் மீது ஆசிடை வீசியதாகவும் கூறப்படுகிறது. ஆசிட் பட்டதில் கடுமையாக காயமடைந்த விவேக் என்ற இளைஞர் சட்டையை கழட்டி போட்டுவிட்டு தப்பிய நிலையில் இளம்பெண்ணை போலீசார் கைது செய்தனர். விவாகரத்து பெற்ற தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி பணம் கேட்டு மிரட்டியதாக இளம்பெண் தெரிவித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.